வி ட்ரேடிங் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி எப்படி இருக்க போகுது, அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் சொல்லியிருந்தோம். அதாவது 21,800ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டாக அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிற மார்க்கெட் போயிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரீவியஸ் ஃபிங்கு, அதாவது 25,000ன்ற ரவுண்ட் ஃபிகருக்கு போகாமல் 24,969 மார்க்கெட் அகைன் வந்து திரும்பி இந்த இடத்துல சப்போர்ட், நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சில் நிற்கிது 24,840. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் என்ன நினச்சேன்னா நம்ம குரூப்லேயே கொடுத்தது என்னன்னா, இந்த இடத்துல வந்து இன்வெர்ட்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ இப்படி வந்தது. ஸோ இந்த இடத்துல இன்வெர்ட்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுத்தது. ஒன்ஸ் 25,000 நல்லா பாருங்க, ஒன்ஸ் 25,000 பிரேக் அவுட் பண்ணியிருந்தது அப்படின்னா இன்வெர்ட்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். ஒன்ஸ் 25,000 பிரேக் அவுட்டும் பண்ணல, அதுலேருந்து என்ன பண்ணிடுச்சுன்னா நல்ல ஒரு ஃபால் 3 மணிக்கு மேலே. ஓகேங்களா? இப்போ வந்து சப்போர்ட் ரேஞ்சில் நிற்கிது. இப்போ நம்ம நாளைக்கு என்ன பண்ணணும்னா, இந்த லோ 24,830க்கு கீழே வருது அப்படின்னா லாஸ்ட் டே போனோம் லோ 24,774ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாகவும், 24,676ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும், மேஜர் சப்போர்ட் 24,550ன்றது மேஜர் சப்போர்ட்டாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், 25,000க்கு மேலே போகுது அப்படின்னா 25,050க்கு போயிட்டு கரெக்ஷனுக்கு கண்டிப்பாக கீழே வரும். ஓகேங்களா? கரெக்ஷனுக்கு திருப்பி 25,000க்கு வந்துட்டு எகைன் மேலே போகுது அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் போகும். சன்னா 24,156. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 25,312ன்ற ரேஞ்சுக்கு போகணும். இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,926ன்ற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நாஸ்டாக் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நாளைக்கு கேப் அப் ஆகுதா இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதான்ற ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நிஃப்டி வந்து இதுதான், நிஃப்டியோட கண்டிஷன் இதுதான். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்மளுடைய சேனலோட, அதாவது டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். மார்க்கெட் அவர்ஸ் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே மார்க்கெட் அவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க ஃப்ரீயாகவே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஃப்ரீ தான் இந்த குரூப். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரிட்டைலர் ட்ரேடர். ஒரு 5,000 10,000 எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 500 1000 ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைப்போம். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுன்ற மாதிரி எடுத்துருக்க மாட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து ஓவர் ட்ரேடும் பண்ணுவாங்க, 5 ட்ரேட் 10 ட்ரேடுக்கும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ப்ரோக்கரேஜாக இருக்கிற டிமெட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க, ப்ரோக்கராக தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அதில் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் அலைசபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஏன்னா நானுமே அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா 15 ரூபா தான் ஒரு ட்ரேடுக்கு எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ்னு சொல்லலாம். தமிழ் சப்போர்ட் பண்ணி தந்துறாங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களே வந்து ஆக்டிவேட்டும் பண்ணி கொடுத்துட்றாங்க. மறுநாள்லேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி அவங்களே வந்து கைடன்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? விருப்பம் இருக்குங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்குறது போது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக கொடுத்துருக்காங்க. 24,900க்கு மேலே போகுது அப்படின்னா 25,000 தான் மேஜர் ரெசிஸ்டன்ட். நேத்திலேருந்து அதுதான் மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி 24,800ன்றது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 24,800ம் 25,000ன்றது ஒரு ரேஞ்சு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு ஃபிபனாச்சி ட்ரா பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிக்க ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்து என்ன பண்ணிங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி ஒரு கரெக்ஷன் வந்த மாதிரி தருது. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 51,326. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் 350ன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த 350 பிரேக் அவுட் பண்ணுது, 51,350 சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 50,941ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே வருதுன்னா இந்த இடம் ப்ரீவியஸாக வந்து ஸ்விங்கிள் லோ 50,437, அதுக்கும் கீழே வந்ததுனா தான் நம்ம வந்து 50,000ன்றது அடுத்த சப்போர்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா 51,600ன்றது ஒரு ரெசிஸ்டண்டாகவும், 51,892 நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்டாகவும், 52,235 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கு, அதுதான் 52,790ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். நீங்களும் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதே ட்ரெண்ட்லேயே நான் மார்க் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட சார்ட்லேயும் ட்ரா பண்ணி வச்சுங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆனிச்சு.
அதே மாதிரி ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ நாளைக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,220 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா இதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் 23,111 அடுத்த சப்போர்ட்டாகவும் 22,980 அதாவது 23,000 ஒரு ரவுண்ட் ஃபிகர் ஓகேங்களா. ஸோ இது வந்து மேஜர் சப்போர்ட்டாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த 23,350 சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா 23,400 ஒரு ரெசிஸ்டண்டாகவும் 23,561 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 23,665 ப்ரீவியஸ் ஸ்விங்குன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை வந்து ஃபினிப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி நம்ம வந்து மிட் கேப் நிஃப்டிக்கு வந்து சூப்பராக ஃபிப்னோசி ட்ராப் பண்ணியிருந்தோம். அதுக்கு கண்டிப்பாக ரியாக்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ஆனிச்சு. ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாங்க. கிட்டத்தட்ட வந்து ரெசிஸ்டன் ப்ரீவியஸ் ஸ்விங்கு ஹையை வந்து என்ன பண்ணி பிரேக் அவுட் பண்ணி நிற்கிது. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஏரியா, இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகி போனது. நான் இந்த இடத்துல வந்து டபுள் டாப் மாதிரி வந்து காமிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது ஒரே ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் தான் நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ நாளைக்கு வந்து இப்படி ட்ரா பண்ணி வச்சுக்கணும் நம்ம ஓகேங்களா. அப்போ நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி திரும்புது. அதாவது எப்படின்னா இந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி போகுது, இப்படி திரும்பி போகுதுன்னா அடுத்தது வந்து 12,943 அடுத்த ரெசிஸ்டண்ட் மேஜர் ரெசிஸ்டண்ட் ஓகேங்களா. அதுக்கு மேலே போகுதுன்னா 13,000 தான் ஓகேங்களா. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி அதாவது 12,862 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 12,800 அடுத்த சப்போர்ட்டு. அது 12,800க்கு கீழே வருதுன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கு அதாவது 12,740 அடுத்த சப்போர்ட்டை நம்மளுக்கு வந்து மிட் கேப் நிஃப்டிக்கு இருக்குது. அந்த 12,740க்கு கீழே வருதுன்னா 12,700 அடுத்த சப்போர்ட்டாக நம்ம வந்து மிட் கேப் நிஃப்டிக்கு வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அனைத்து லெவல்ஸுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோட லிங்க் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.